தமிழகத்தில் பிப்ரவரி 24ஆம் தேதி 1000 முதல்வர் மருந்தகங்களை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதில் 762 வகையான மருந்துகள் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த மருந்துகளை கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தமிழ்நாடு சுகாதாரத்துறை இணைந்து செயல்படுத்துகின்றன. இந்த புதிய முயற்சியில் 50 மருந்தகங்கள் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் 50 மருந்தகங்கள் தொழில் முனைவோர் மூலம் திறக்கப்பட்டுள்ளன. முதன்முறையாக மக்கள் வெளியே வாங்கும் சர்க்கரை நோய்க்கான மெட்டஃபார்மின் மாத்திரை ரூபாய் 70ற்கு விற்கப்படும் மருந்துகள் இங்கே ரூபாய் 11ற்கு கிடைக்கும். இவற்றின் மூலம் 50 முதல் 75% வரை மக்களின் மருத்துவ செலவுகள் குறைக்கப்படும் எனவும் கூறப்படுகின்றது. இந்த திட்டம் ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கவும், பிஃபார்ம் படித்து வேலை தேடும் இளைஞர்களுக்கு சொந்த தொழில் தொடங்கவும் உதவும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மருந்துகள் 48 மணி நேரத்தில் கிடங்குகளிலிருந்து மருந்தகங்களுக்கு சென்று மக்களுக்கு வழங்கப்படுகின்றன. இது அம்மா மருந்தகங்கள் மற்றும் பிரதமரின் மக்கள் மருந்தகங்களை ஒரு ஆரோக்கியமான போட்டியாக மாற்றி பயனாளிகளான மக்கள் கொண்டாடும் வகையில் செயல்படுத்தப்படுகின்றது. முதல்வர் மருந்தகம், அம்மா மருந்தகம் மற்றும் பிரதமர் மருந்தகம் ஆகிய மூன்றும் இந்திய மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகளை வழங்கும் திட்டங்களாக உள்ளன. ஆனால் அவற்றின் விலைகள் மற்றும் செயல்பாடு சில வித்தியாசங்களை கொண்டுள்ளது. பிரதமர் மருந்தகம் தேசிய அளவில் செயல்படும் திட்டமாக 50% முதல் 70% வரை குறைந்த விலையில் பொதுவான மருந்துகள் கிடைக்கின்றன. அம்மா மருந்தகம் தமிழ்நாட்டில் மட்டுமே செயல்படும். இதன் மூலம் மாநில அளவில் மக்கள் கையாளும் மருந்துகள் குறைந்த விலையில் வழங்கப்படுகின்றன. முதல்வர் மருந்தகம் தமிழ்நாட்டில் புதிய முயற்சியாக தொடங்கப்பட்டுள்ளது. இதில் 50% முதல் 75% வரை குறைவான விலையில், உதாரணமாக சர்க்கரை நோய்க்கான மெட்டஃபார்மின் மாத்திரை ரூபாய் 70ற்கு வாங்கும்போது இங்கு ரூபாய் 11ற்கு கிடைக்கின்றது. மூன்றுமே மக்களின் மருத்துவ செலவுகளை குறைக்கின்றன. ஆனால் முதல்வர் மருந்தகம் மிகவும் குறைந்த விலையில் மருந்துகளை வழங்குவதாக அறியப்படுகின்றது.